முடியும்? இந்த மக்கள் வந்து கேள்வி கேட்க முடியுமா? இங்க இருக்கிற தொண்டர்கள் வந்து கேட்க முடியுமா? ஒரு நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் இங்கே வருகிற பொழுது இந்த பகுதியில் இருக்க அமைச்சர், இந்த துறையுடைய அமைச்சர், கதர் துறை அமைச்சராக இருக்கிற காந்தி அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆட்சிக்கு வருகிற போது வேட்டி சேலை திட்டத்தை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் உன்னுடைய தலைவன் கருணாநிதி முதலமைச்சராக வருகிறார். அவரும் தொடர்ந்து வேட்டி சேலை திட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வருகிறார், வேட்டி சேலை திட்டத்தை தொடர்ந்து கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னாடி ஸ்டாலின் இப்பொழுது வந்திருக்கிறார். அதுதான்டா கேட்டாரு எங்க தலைவர். என்ன கேட்டாரு? நீதான் அந்த ஸ்டாலினுடைய முதலமைச்சராக இருக்கிற இந்த அமைச்சரவையில நீதான் கைத்தறித்துறையுடைய அமைச்சர். அது யாரா பொறுப்பு? நான் கேட்கிறேன். வேட்டி சேலை கொடுக்கிறது யார் பொறுப்பு? அந்த துறையுடைய அமைச்சர் பொறுப்பு. அப்ப யார் கேட்பாங்க? நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். நீ வேட்டி சேலை திட்டத்தை இந்த பொங்கலுக்கும் சரி எந்த பொங்கலுக்கும் நீ சரியா வழங்காதனால வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைந்தவுடன் அது விசாரிக்கப்படும் என்று என் தலைவன் சொல்லுகிறார். நீ தகுதியானவனாக இருந்தால், நீ படித்தவனாக இருந்தால், படிப்பு என்பது இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். நீ மக்களிடத்து ஒரு பொது பிரதிநிதியாக இருக்கிற காரணத்தினால் இந்த பதிலை நான் ஏற்கனவே எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி இருக்கிறேன். நாளை சட்டமன்றம் கூடுகிற பொழுது இந்த பதிலை நான் சொல்லுகிறேன். அப்படி நான் இந்த பதிலை சட்டமன்றத்திலே சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னால் இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்கிறார். அவர் வேண்டுமானால் அந்த சட்டமன்றத்திலே அந்த பதிவேடியில பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லியிருக்க வேண்டாமா இல்லையா? பேசியிருக்க வேண்டாமா இல்லையா? எப்படி என் தலைவனை நீ ஒருமையில பேச முடியும்? எங்க ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலர் இருக்கிற அவருக்கு தெரியுமா நீ என்ன பேசுறேன்னு? என்ன பேசினார் இவரு சட்டமன்றத்தில்? அது சொல்றாரு, பிரசுக்காரன் கேட்கிறாங்க. நான் தான் நீட்டா பதில் சொல்லிட்டேன். நீட்டா பதில் சொல்லிட்டேன். எங்கடா நீட்டா பதில் சொன்னீங்க? நீங்க பேசுறதுனால நாங்க வந்து பேசுறோம். தயவு செஞ்சு நீ இந்த தொகுதியுடைய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிற என்பதை பட்டியல் போட இது நேரமில்லை. நீ 4 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் எந்த நேரத்திலும் இந்த தொகுதியில் ஏதாவது ஒரு வளர்ச்சி நீ சொல்லு பார்க்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாவட்ட கண்காணிப்பு அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், இப்படி பல்வேறுபட்ட இந்த மாவட்டத்தை பிரித்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், இந்த மக்களுக்கு ஈஸியான நிலையிலே அந்த வட்டாட்சியுடைய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த நிலைகளை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் இந்த மாவட்டத்தை பிரித்து கொடுத்தார். மாவட்டத்தை பிரித்து கொடுத்து உன்னை அமைச்சராக்கி அவருக்கு